நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சாதாரணமாக எடை போட முடியாது. அவர் உறுதியான அமைச்சர். அவர் போய் இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு போன்ற பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்ததுன்னா சீனா அங்கே தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறையும். மோடி வருகை நல்லது தான், தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனால் அவர் அரசியல் பார்வையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் வேரூன்றுவதற்கு மோடியினுடைய பல வருகைகள் கை கொடுக்கும். திரும்ப அவர் வந்தார்னா இங்கே ஒரு இமேஜ் பில்டிங் இருக்கும். பேன் இந்தியா லீடராக மோடி வளர்ந்து விட்டார். திமுக இதில் நேரடியாக ஈடுபடும்னு நான் நம்பலை, அதை எதிர்பார்க்கலை. திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள், அந்த மாதிரி தோழமை கட்சிகள் வேணுமா இறங்குமே தவிர திமுக நேரடியாக மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடாது. செல்வப்பிரதங்க காங்கிரஸ் கட்சின்னா காங்கிரஸோட விசிபிலிட்டி காட்டுவதற்காக தான் நேஷனல் லெவலில் பாஜகவுக்கு எதிர் காங்கிரஸுக்கு எதிர் பாஜக அப்படி தான் இருக்குது, இன்னமும் இருக்குது. அந்த அணுகுமுறை இங்கேயும் கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாமே தவிர நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு முக்கியமான பல செய்திகளை பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா 2 நாள் சுற்றுப்பயணமாக இலங்கை செல்றாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இங்கே கச்சத்தீவு விவகாரம் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து செல்லப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் இலங்கை அரசாங்கத்தோடு இந்தியா போட போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்துட்டு இருக்கு. இப்போ மோடியுடைய இலங்கை செல்லக்கூடிய பயணத்தில் இலங்கை இந்தியா ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்படும் அப்படிங்கிற செய்திகளும் சொல்லப்பட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே சட்டமன்றத்தில் கச்சத்தீவு விவகாரம் எடுக்கப்படும். இதன் பின்னணியில் ஏதாவது விஷயங்கள் இருக்குமா? அதில் ஒன்றும் இருக்காது சார், பெரிய விஷயம் கிடையாது சார். இலங்கையோட நாம் நெருக்கமாக இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா சீனா அங்கே வந்துடாமல் இருக்கும். நம்ம இன்னும் ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஈழத்தமிழர் பற்றி பேசுகிற பல அரசியல்வாதி அந்த ஊரில் எட்டி பார்த்ததில்லை. நான் 7 முறை தமிழ் ஈழத்துக்கு சென்று இருக்கிறேன். தமிழ் ஈழம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். போராளிகளோடு பழகியிருக்கிறேன், பல போராளிகளோடு. அங்கே இலங்கையில் பல பிரச்சனைகள் ஓரளவே எனக்கு தெரியும். பல பேருக்கு தெரியாத பல தகவல்கள் எனக்கு தெரியும். அதனால் நம்ம அந்த இலங்கையில் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அனுர நான் வந்திருக்காரு, முதலமைச்சர் அதிபராக வந்திருக்காரு. அவர் ஈழத்தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலத்தை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரிடத்துல ஒரு சில இடதுசாரி அவர் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர் என்றெல்லாம் சொல்லப்படுது. தமிழர்களே சொல்லியிருக்காங்க, தமிழர்கள் அவருக்கு வாக்களித்து இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு முன்னேற்ற பாதையில் ஆரம்பிச்சிருக்காரு, இனிஷியேட் பண்ணிருக்காரு. உடனே நாளைக்கு மாற்றிடுவார் அப்படி சொர்க்க பூமி அப்படி சொல்லலை. ஏதோ ஒரு நல்ல பாதையில் இருக்க ஒரு மனமாற்றம் தெரிகிறது. மனமாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு 2 பேரும் அவங்க வாழலாம். அதெல்லாம் அவங்க உரிமை. ஈழத்தமிழர்கள் தமிழீழ வேணும்னு நான் நான் பிரச்சாரம் பண்ண முடியும். நான் அதனுடைய மார்க்கெட்டு கிடையாது, அது அல்ல. இஷ்யூ என்னென்னா அவங்க ஒற்றுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்காங்க. இதுவரையில் அதுக்கு பிறகு அனுரா வந்த பிறகு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. பொருளாதாரம் மெல்ல மெல்ல சீர்பட்டு வருவதாக என்னுடைய இலங்கை தமிழர் நண்பர்களே சொல்கிறாங்க. மெல்ல மெல்ல வருது, வேகமாக இல்லாட்ட கூட வருது. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது பேசட்டும், பேசி முடியட்டும். ஒருவேளை இந்தியா தன்னுடைய எப்போதுமே இந்தியாவில் நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சாதாரணமாக எடை போட முடியாது. அவர் உறுதியான அமைச்சர். அவர் போய் இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு போன்ற பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்ததுன்னா சீனா அங்கே தலையிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறையும். மஹிந்த ராஜபக்ஷ பீரியடில் அது அதிகமாக இருந்தது. அதாவது சூழல்கள் மாறுவதற்கான அது ஒரு இந்தியாவோட சாதகமாக தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை பயணத்தை முடிச்சுட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகம் வர்றாங்க. தேர்தலுக்கு பிறகு வெற்றி பெற்ற பிறகு முதன்முறையாக பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக பயணம் அமைய இருக்கிறது. இந்த தமிழக பயணம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெயில் போட்ட கடுகு போல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா சைடுமே ஒரு பரபரப்பு அலை பெரிய அளவில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. மோடி அவர்களுடைய தமிழக வருகை எப்படி சார் அரசியல் களத்தில் இருக்கும்? பெரிய அளவு, அதாவது மோடி வருவதனால பெரிய அளவு தாக்கத்து, அதாவது எதிர்வினையே ஏற்படும்னு நினைக்கல. இது அங்கொன்றும் இங்கொன்றுமா குரல் எழுப்புவாங்க, நாங்களும் மோதியை எதிர்த்தோம் அப்படின்ட்டு. கோபேக் மோடிங்கிற பழைய கோஷம்லாம் இன்றைக்கி வராது. மாறாக முதலமைச்சர் என்ன, தமிழக அரசு என்ன, திமுக அரசு என்ன நினைக்கிறாங்க, திமுக கூட்டணிகள் என்ன நினைக்கிறாங்க தெரியல. ஆனால் வந்தது ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்கார். பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்கிறாரு. அது மாதிரியான நல்ல திட்டங்கள் தான். மோடி வருகை நல்லது தான், தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனால் அவர் அரசியல் பார்வையை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் வேரூன்றுவதற்கு
மோடியினுடைய பல வருகைகள் கை கொடுக்கும். திரும்ப திரும்ப அவர் வந்தார்னா இங்கே ஒரு இமேஜ் பில்டிங் இருக்கும். பேன் இண்டியா லீடராக மோடி வளர்ந்து விட்டார், அதில் மாற்று கருத்தே கிடையாது. குஜராத் முதலமைச்சராக இருந்தது, இப்போது விஸ்வரூபடுத்தி விட்டார். எப்படி வாஜ்பாய் தேசம் முழுக்க அறியப்பட்டாரோ பாஜகவில், அதே மாதிரி இப்போது நரேந்திர மோடி அதற்கு அவருக்கு கை கொடுக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ செல்வ பெருந்தகை அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் கருப்பு கொடி ஏந்தி பிரதமருக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார்? இல்லை, அது எதிர்கட்சிகள் எதாவது சொல்ல கோபேக் மோடின்ற அளவுக்கு தீவிரம் காட்ட மாட்டாங்க. திமுக இதில் நேரடியாக ஈடுபடும்னு நான் நம்பலை, அதை எதிர்பார்க்கலை. திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள், அந்த மாதிரி தோழமை கட்சிகள் வேணுமா இறங்குமே தவிர திமுக நேரடியாக மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அரசியல் பார்வை தான் அது. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சின்னா காங்கிரஸோட விசிபிலிட்டி காட்டுவதற்காக தான். நேஷனல் லெவலில் பாஜகவுக்கு எதிர் காங்கிரஸ், காங்கிரஸுக்கு எதிர் பாஜக, அப்படி தான் இருக்குது, இன்னமும் இருக்குது. அந்த அந்த அணுகுமுறை இங்கேயும் கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாமே தவிர பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்பலை. சார், இப்போ தமிழகத்தில் எப்படி அண்ணாமலை மாற்றமோ அதே போல வந்து மத்தியில் வந்து மோடி அவர்கள் ஓய்வு பெற போகிறார் அப்படிங்கிற டாக் போய்கிட்டு இருக்கு. இதை சிவசேனாவுடைய கட்சியை சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள் தான் முதலாக கொளுத்தி போட்டிருந்தாங்க. அதாவது மோகன் பகவத் அவர்களுடைய சந்திப்பு, மோடி அவருடைய சந்திப்புக்கு பிறகு மோடிக்கு 74 வயதில் ஆகிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியில் எழுதப்படாத விதி 75 வயதுக்கு மேலாக ஓய்வு பெறணும். அப்போ மோடி ஓய்வு பெற போகிறார் அப்படிங்கிற கருத்துக்கள் பரவலாக இந்தியா முழுவதும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? உங்கள் பேச்சில், உங்கள் கேள்வியில் ஒரு வரியை கவனிக்கணும். பாரதிய ஜனதா கட்சியில் எழுதப்படாத விதி. ஸோ அது ஒன்றும் எழுதப்பட்ட விதியை கூட மாற்றலாம். அப்படிங்கிற போது எழுதப்படாத விதினா அதுக்கு ஒன்றும் ரெக்கார்டே கிடையாது, எப்படி ஒன்றா நடக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, மோகன் பாகவதை போய் பேசி நான் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து ஓய்வு பெற போகிறேன்னு சொல்லுவார். ஏன் ஒவ்வொரு தேர்தல் நடந்தது அப்போ மோகன் ஆர்எஸ்எஸ் தலைவர்கிட்ட போய் நான் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் கட்சியை அறிவிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி தான் பிரதமர் வேட்பாளர்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அவங்க தான் இன்னார் பிரதமர், இன்னார் ஜனாதிபதினு முடிவு பண்ணுறாங்க. இதில் எல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து அடிப்படை இயக்கம்தான். அவங்களோட கொள்கை, அவங்களுக்கு பிஜேபியை பொறுத்தவரையில் என்ன நோக்கம்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம கொள்கைகளை, நம்ம கொள்கை பிடிப்புள்ள தலைவர்களை, கட்சியினரை மறிக்கிறார்களா, பாஜக ஏற்கிறதா, அது அவங்க பார்வை. அவங்களோட கொள்கை என்ன? ராமர் கோயில் கட்டியாச்சு. 370 காஷ்மீர்லேருந்து அரசியல் சாசனத்தை 370 பிரியை நீக்க வேண்டும், நீக்கியாச்சு. காமன் சிவில் கோட் கொண்டு வரும், பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும். அது இப்போ நடைமுறைகளுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அது நாடு முழுக்க அது கொண்டு வரதுக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுவும் ஆர்எஸ்எஸ்குள்ளே அதுக்கும் தொடங்கியாச்சு. அதுதான் பார்ப்பாங்களே தவிர மோடி ரிட்டையர் ஆகணும், மோடி முக்கியம் கிடையாது. நரேந்திர மோடி இல்லாமல் வேற ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரி, நம்ம கொள்கையில் இவங்க சரியாக செய்கிறாங்களா, நம்ம பாதையை இவங்க ஏற்றுக்கிறாங்களா, அப்போ இவங்களுக்கு களப்பணி செய்வோம். அதுதான் கடந்த மக்களவைத் தேர்தல் போது நட்டா சொன்ன சில வார்த்தைகள்னால அதிருப்தி அடைந்த இதே ஆர்எஸ்எஸ் கட்சியினர், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினர் களப்பணி ஆற்றுவதில்லை. அதனோட பலன் தான் உங்களுக்கு தெரியுமில்ல. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ பல இடங்களில் இழந்தாங்க, பாதிக்கு மேலே வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. மகாராஷ்டிராவில் இப்போ ஓரளவு தாக்கம் ஏற்படுத்தியது. ஆகையினால அவங்களுக்கு வந்து தெரியும் நல்லா, குஜராத்தில். ஆகையினால நமக்கு களப்பணி ஆற்றுவதற்கு இந்த இயக்கம், சப்போஸ் பாரதிய ஜனதா இல்லாமல் வேற ஒரு கட்சி ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஏற்று செயல்பட்டால் கூட ஆதரிப்பார்கள். வரலாற்றில் சொல்லுவாங்க, முந்தைய லால் பகதூர் சாஸ்திரியை கூட அப்படி சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. காங்கிரஸ் கட்சியில் இந்திரா காந்தியோட மகன் மறைந்த சஞ்சய் காந்தியை பற்றி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ப்ரோ ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. சோனியா காந்தி ஆர்எஸ்எஸ்க்கு பாராட்டி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் பாராட்டிருக்கு. பிஜேபியை நம்புறதோட சோனியாவை நம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால் அவங்களோட நோக்கம் அதுவாக இருக்கிற பட்சத்தில் மோடி ரிட்டையர் ஆகணும், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வேணும், பென்ஷன் வேணும், அதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அதை மெனக்கெட்டு அங்கே போய் சொல்லியிருப்பாரான்னு எனக்கு சந்தேகம். அவர் ரிட்டையர் ஆனோன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு கிட்ட தான் லெட்டர் கொடுக்க முடியும் சட்டப்படி. இவங்ககிட்ட சொல்ல வேண்டிய எனக்கு என்னமோ அது ஏற்புடையதாக தெரியவில்லை. ஒருவேளை அப்படி இருந்தால் அவர் வந்து அடுத்த தலைமுறைகளை தயார் செய்து அடுத்த தலைவர்கள் யார்கிட்டயோ அதை கொடுத்துட்டு இந்த தான் பிஜேபி பிளான், நாங்கள் இப்படி தான் ஆரம்பித்தோம், இதை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதானே தவிர மோகன் ஆர்எஸ்எஸ் சொல்லி ரிட்டையர் ஆக போகிறதுலாம்
சஞ்சய் ராவுத்துக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. சஞ்சய் ராவுத்து கூட இந்துத்துவா கட்சி என்று சொல்லக்கூடிய சிவசேனையை சேர்ந்தவர். அவர் தலைமையிலான சிவசேனை இந்துத்துவா கொள்கை கைவிட்டதாக தெரியல. அவங்க பக்கத்துலையா இருந்தாங்க ஆர்எஸ்எஸோட, ஏன் இல்லை? பல கேள்விகள் இருக்குது. அது சஞ்சய் ராவத் இப்போ எதிரணியில் இருக்கார், கொளுத்தி போடுறாரு, அவ்வளோதான். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.